நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த சமயம் புரட்சி தலைவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்குதுங்க. கடிதத்தை படிக்கிறார். முகம் மாறுகிறது. கோபத்தின் உச்சிக்கு செல்கிறார். நம் ஆட்சியில் இப்படி ஒரு நிலையா என்று மனம் வெதும்பி புரட்சி தலைவர் உடனடியாக கடிதம் வந்த அந்த விலாசத்தினுடைய அவருடைய வீட்டு ஃபோன் நம்பரை எடுத்து தலைவர் ஃபோன் பண்ணுறாரு. அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் பேசுகிறார் என்றதும் அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கைகால் ஓடலிங்க. உடனடியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவரிடம் அவருடைய மகளிடம் ஃபோனை தர சொல்கிறாரு. புரட்சி தலைவர் அந்த மாணவியிடம் பேசுகிறார்.